இன்றைக்கி ஃபீமேல் இன்ஃபர்டிலிட்டி, அதாவது பெண்கள்னால் வர குழந்தையின்மையில் இன்னும் ஒரு கண்டிஷன் பார்ப்போம். அது பேர் எண்டோமெட்ரியோசிஸ். எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்னா என்னன்னா, பேசிக்கலி நம்ம மென்ஸ்ட்ரேஷன் ஆகுது இல்லையா, மாதவிடாய், அது கர்ப்பப்பையோட தோலுக்குள்ளே தான் நடக்கணும். அதுலேருந்து எல்லா பிளட்டும் வெளியில் வரணும். சில சமயம் இதே மாதிரி ரியாக்ஷன் கர்ப்பப்பை வெளியிலையும் நடக்கும். கர்ப்பப்பையோட வெளி சர்ஃபேஸ், அப்புறம் ஓவரிக்குள்ளே, குடலோட சர்ஃபேஸ், அப்படின்னா பேசிக்கலி வயத்தில் வேறு இடங்களில் மென்ஸ்ட்ரேஷன் ஆகக்கூடாத இடங்களில் அதே சேஞ்சஸ் வந்ததுன்னா அந்த இடங்களில் வர சேஞ்சஸ்னால் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிக்க ஆரம்பிக்கும். குடல் கர்ப்பப்பையோடு ஒட்டிக்கும், கர்ப்பப்பை ஓவரியோடு ஒட்டிக்கும், டியூபெல்லாம் சேர்ந்து ஒட்டிக்கும். இதுதான் எண்டோமெட்ரியோசிஸ். சில சமயம் ஓவரிக்குள்ளே மென்ஸ்ட்ரேஷன் ஆகி மாதக்கணக்காக ஆகி பேஷண்ட்ஸ் அப்படியே பெரிய ரத்த கட்டி ஓவரியில் எண்டோமெட்ரியோமா அப்படின்னு சொல்லுவோம். அதோடு கூட டயக்னோஸ் பண்ணுவோம். இதெல்லாம் சேர்ந்ததை தான் நம்ம எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம்.